தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்து விட்டது. மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நற்செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, ஒரு மாசத்துக்குள்ள. அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நற்செய்தி. இந்த வாரம் இது ஆண்டு திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரச பெருவிழா, பிறகு திருவருகை காலம், அப்புறம் கிறிஸ்துமஸ், மறுபடியும் ஒரு சைக்கிள் கிறிஸ்துமஸ், ஈஸ்டர். எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதியிலே இறுதி நாளை பற்றி, மணமகனின் இரண்டாம் வருகையை பற்றி, கிறிஸ்துவின் வருகையை பற்றி தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது என்ன? இந்த உலகம் எப்போது முடியும்? நாம் எப்போது இறப்போம்? நாம் எப்போது கடவுளை சந்திப்போம்? இதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துற கேள்வி, அப்படிதானே? கொஞ்சம் பயமுறுத்துற கேள்வி. ஆனால் யாரும் இந்த கேள்வியிலிருந்து தப்ப முடியாது. யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது. என்றாவது ஒரு நாள் மனிதராக பிறந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், இல்லையா? அந்த கணக்கு எதை வைத்து இருக்கிறது என்பதை சிந்திப்பதுதான் இந்த திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி நாட்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்போது உலகம் முடியும்? எப்போது நான் கடவுளை சந்திப்பேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நாளும் நேரமும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை எதிர்கொள்ள வருவார். நீங்கள் நினையாத நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை சந்திக்க வேண்டி இருக்கும். எனவே விழிப்பாயிருங்கள். அதுதான் மெசேஜ், அதுதான் கருத்து. யாருக்கும் சாவு சொல்லிவிட்டு வராது, மணி அடித்து விட்டெல்லாம் யாருக்கும் சாவு வராது. ஆனால் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது. நான் 2-3 உதாரணம் சொல்றேன். 2000ஆவது ஆண்டு பெரியவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2000ஆவது ஆண்டு மே மாதம் ஒரு நாளை குறித்து ஒரு ஊர்ல இப்படி சொன்னார்கள், உலகம் நாளைக்கு அழியுது, உலகம் நாளைக்கு அழிஞ்சிடும், எல்லாரும் சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்க, வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க, நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா